ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வெல்லம் பாயாசம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் வெல்லம் பாயாசம் செய்யும்போது எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அந்த 1 கப் ஜவ்வரிசியை அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா ஜவ்வரிசியில் இருக்கிற தூசு அழுக்கெல்லாம் போகிறதுக்காக நம்ம 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது மாதிரி ஊற வச்சு செய்யும்போது தான் பாயாசம் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ 1 கப் ஜவ்வரிசிக்கு அரை கப்பை விட கம்மியாக பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாசிப்பருப்பு எல்லாம் நல்லா வறுபடுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துகிட்டு இதை 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 டைம் நம்ம வாஷ் பண்ணும்போது பாசிப்பருப்பில் இருக்கிற தூசெல்லாம் போயிடும். இப்போ நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த சைடு ஜவ்வரிசி நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ 1 கப் ஜவ்வரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வச்சுக்கலாம். இன்னொரு சைடு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் ஜவ்வரிசிக்கு நான் 4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லம் இனிப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் 4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு அரையிலேருந்து 3/4 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். வெல்லம் பதம் எதுவும் தேவையில்லை. நல்லா கரைஞ்சி கொதித்து வந்தாலே போதும். அதில் இருக்கிற தூசெல்லாம் நம்மளுக்கு தனியாக பிரிஞ்சு வந்தாலே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த சைடு ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமாவே பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. வேகிறதுக்கு முன்னாடியே சேர்த்துட வேணாம். ஜவ்வரிசி நல்லா வெந்து கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பு இது கூடவே சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க, அப்படியே சேர்த்துடாதீங்க. பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு அதிகமாகலாம் சேர்த்துடக்கூடாது, ஒரு பிஞ்ச் அளவு தான் சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதும் இதில் கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியும் சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசலை சேர்க்கும்போது வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற தூசு கல்லெல்லாம் நம்மளுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். வெல்லம் சேர்த்துட்டு இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெல்லம் பாயாசத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த பாயாசம் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பாயாசத்தில் நம்ம பால் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. ஒரு சிலருக்கு பால் பாயாசம் பிடிக்கவே பிடிக்காது. அது மாதிரி இருக்கிறவங்க இந்த பாயாசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பால் சேர்க்காத பண்ணுறதுனால பால் பிடிக்காதவங்க கூட இந்த பாயாசத்தை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பாயாசத்தை கொதிக்க விடாதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா பாயாசம் ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் கொதிச்சாலே பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், பாயாசம் நல்லா கொதி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். அதுக்காக நான் ஒரு முடி தேங்காவை மிக்சியில் அரைச்சி அதிலிருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலை இந்த பாயாசத்தோடவே சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கும்போது கண்டிப்பாக ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கணும். ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது தேங்காய் பால் சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம தேங்காய் பாலை கொதிக்க வைக்க போகிறது இல்லை. நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டு பாயாசத்தை கொதிக்க வைக்கும்போது நம்மளுக்கு இந்த தேங்காய் பால்லாம் நல்லா திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூடவே நெய்யில் வறுத்த முந்திரி, திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணால் ஒரு டேஸ்டியான வெல்லம் பாயாசம் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.